ஓபிஎஸ் அணியில சட்டமன்ற தெரிஞ்சு குறிப்பாக வைத்தியலிங்கம், குறிப்பாக இன்னொரு எம்எல்ஏ ஐயப்பனும் உள்ளிட்டோர் இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்கள்? ஓபிஎஸ் நீங்க கலந்து ஆலோசிச்சீங்களா இதை பத்தி? இன்றைய அதிமுகவை பொறுத்தவரையில் அது பாஜகவினுடைய கிளைக்கழகம். எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை இந்த இயக்கத்தால் இனி வெற்றிகளை காணவும் முடியாது. இந்த இயக்கம் அழிவதற்கு, அழிவு பாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அழைத்து சென்றார். ஆலங்குளம் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த மனோஜ் பாண்டியன் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், இப்ப நீங்க உங்களுடைய குடும்பம் என்பது பாரம்பரியமிக்க ஒரு ஏடிஎம்கே குடும்பம். ஏடிஎம்கேவிலிருந்து திமுக வர்றது எந்த அளவுக்கு கொள்கை ரீதியா உங்களுக்கு உடன்பட்டிருக்கு? கொள்கை என்று எடுத்துக்கொண்டால் திராவிட கொள்கையை பின்பற்றும் இயக்கங்களாக தான் திமுகவும் இருக்கின்றது, அதிமுகவும் இருக்கின்றது. ஆனால் இன்றிருக்கும் எடப்பாடி அதிமுகவை பொறுத்தவரையில் திராவிட கொள்கை என்பதையே பின்பற்றாமல் இந்த இயக்கத்தையே மத்திய பிஜேபிக்கு அடகு வைத்த ஒரு தலைவராக, அந்த இயக்கத்தை முழுமையாக திராவிட கொள்கைகளை பின்பற்றாத ஒரு இயக்கமாக இருக்கின்ற சூழ்நிலையால் திராவிட கொள்கைகளை பின்பற்றும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்து நான் சேர்ந்திருக்கின்றேன். கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் பார்த்தோம், நீங்க ஓபிஎஸ் அணியில சட்டமன்ற தெரிஞ்சு குறிப்பாக வைத்தியலிங்கம், குறிப்பாக இன்னொரு எம்எல்ஏ ஐயப்பனும் உள்ளிட்டோர் இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்கள்? ஓபிஎஸ் நீங்க கலந்து ஆலோசிச்சீங்களா இதை பத்தி? அவர்கள் எடுக்கின்ற நிலைப்பாடு என்பது அது அவர்களை பொறுத்தது. நான் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு என்பது நான் சுய சிந்தனையோடு எடுத்திருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. 2021 ஆலங்குளம் தொகுதியில 3000 வாக்குகள் பூங்கோதை ஆலடியார் நாயோட காட்டிலும் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அங்க திருநெல்வேலியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா நீங்க இருந்திருக்கீங்க. குறிப்பாக இப்ப நெல்லையில நயினார் நாகேந்திரன் உங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் மாநில தலைவராக வந்திருக்கார். அவருக்கு போட்டியாக தான் திமுக உங்களை வளைத்திருக்கிறதா? என்னை பொறுத்தவரையில் நான் இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை ஏற்று வந்திருக்கின்றேன். தேர்தல் போட்டிக்காகவோ அல்லது அரசியல் போட்டிக்காகவோ நான் வரவில்லை. இந்த இயக்கத்தின் கொள்கைகள், இந்த இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர் எப்படி மத்திய அரசோடு போராடி கொண்டு வெற்றி காண்கின்றார் என்பதை பார்த்துதான் இங்கே வந்திருக்கேன். செயல்பாடுகள் எப்படி? அவர் டூர் எல்லாம் போயிருக்காரு. அவரும் நெல்லைக்காரர். அவருக்கும் இன்னைக்கு அவரும் சிட்டிங் எம்எல்ஏவாக அசம்பிளியில் நீங்க பாத்திருப்பீங்க. அவருக்கும் உங்களுக்குமான ஒரு ஒப்பீடு எப்படி பார்க்க முடியும்? அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு கொள்கை உடையவர். அந்த கொள்கைக்கு நேர்கொள்கையில் நான் இருக்கின்றேன். கொள்கை அளவில் நான் அவருக்கு நேராக எதிரியாக எதிர்த்து செயல்பட்டாலும் அவர் என்னுடைய நண்பர் தான். ஓபிஎஸ் நீங்க இருக்கும்போது ஒரு லீகல் ஸ்ட்ராட்டஜிஸா இருந்தீங்க அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமான தீர்ப்புகளை சிம்பிள் ப்ரீஸ் ஆகட்டும் போன்ற விஷயங்கள் உங்களுடைய செயல்படுது. உங்களுடைய அந்த லீகல் இங்கேயும் திமுகவிலையும் தொடருமா? எந்த ஒரு பணி கொடுத்தாலும் அது சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, களப்பணியாக இருந்தாலும் சரி, அதை நான் செய்ய தயாராக இருக்கின்றேன். தலைமையிடும் கட்டளைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். 2001 நீங்கள் எம்எல்ஏவாக சேரன் மாவட்ட தொகுதியில் இருந்திருக்கீர்கள். அதற்கு பிறகு நாடாளுமன்றத்துக்கும் சென்றிருக்கீர்கள். நீங்கள் ஏதாவது டிமாண்ட் வச்சீங்களா? நான் எங்களுக்கு ஆலங்குளம் தொகுதியை கொடுக்க வேண்டும் அல்லது வேற ஏதாவது உங்களுடைய கோரிக்கையிலே திமுக ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? எந்த ஒரு நிபந்தனையும் நான் வைக்கவில்லை. நான் இங்கே இணைந்து பணியாற்ற வந்திருக்கின்றேன். பொறுப்பு என்ன கொடுக்கறதா சொல்லிருக்காங்க சார்? இப்ப எந்த அணி வழக்கறிஞரா இருக்கீங்க, நீங்க ஸ்போக்ஸ் பர்சனாவும் இருக்கீங்க. குறிப்பா உங்களுடன் இணைந்து வந்திருக்கிற மைத்ரேயன், அதே போல அன்வர் ராஜா உள்ளிட்டோர் வந்திருக்கிறீர்கள். ஏன் இப்ப ஒரு ஏடிஎம்கே 2015 நம்ம சொன்னாங்க கண்ணு கட்டு வரும் தூரமே தெரியல அப்படின்னு சொன்னாங்க, எதிரியே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த இயக்கத்துல இருந்து நீங்க உங்களோட பிளட்லயே ஏடிஎம்கே பிளட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்து ஒரு இயக்கத்துல இருந்து வரது காரணம் என்ன சார்? அதிமுக இன்றைய சூழ்நிலையில் நிறுவன தலைவர் உருவாக்கிய அதிமுகவும் இல்லை, அதை வளர்த்து அதை பாதுகாத்த அம்மாவனுடைய இயக்கமாகவும் அது இல்லை. இன்றைய அதிமுகவை பொறுத்தவரையில் அது பாஜகவினுடைய கிளைக்கழகம். எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, அவர் அதிரடியான முடிவுகள் எடுப்பாரு. இது மாதிரி நிறைய பேர் போவாங்க, கடந்த காலங்கள்லாம் கூட போனாங்க, அதுக்கப்புறமா கூட அந்த கட்சி இன்னைக்கு ஆலமரமா இருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். போறவங்க போனாலும் புதியவர்களுக்கு வாய்ப்பு வருதுன்னு சொல்றாங்க சார். போனவர்கள் போய்விட்டார்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் எவரும் அங்கே இல்லை. மூன்றாவது இடத்தை பெற்றால் அது பெரிது அதிமுகவுக்கு. ஓபிஎஸ் டிடிவி சசிகலா ஸ்டாண்ட் எடுத்தனால தான் நீங்க அங்க இருந்து வந்துட்டீங்க. ஏன்னா அது ஓபிஎஸ் சசிகலாவுக்கு எதிராக தான் வெளியே வந்தாரு. அந்த அணியிலிருந்து அவர் அந்த ஸ்டாண்ட் மாறிட்டதால தான் நீங்க அவர் அணியிலிருந்து வெளியே வந்துட்டு தான் சொல்லப்படுகிறது. அது உண்மையா சார்? எனக்கு சில நெருடல்கள் இருக்கின்றது. ஆனாலும் கொள்கை அடிப்படையில் ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். தராசியாம் பேசும்போது சொல்லியிருந்தாரு, எம்ஜிஆர் உடைய கரண்ட் பில்ல கூட நீங்க பிஹெச் பாண்டியன் அவருடைய குடும்பம் தான் ஒரு கடத்துல கட்டுச்சு. அந்த அளவுக்கு ஏடிஎம்கேவோட ஒரு அட்டாச்மெண்ட் இருந்த குடும்பம் வந்திருக்கிறது. எல்லாருடைய புருவத்தையும் உயர்த்தி இருக்கிறது. என்ன இதுல சொல்ல புரியுது சார்? நம்ம
இந்த இயக்கம் என்பதை ஒரு இயக்கமாக, தொண்டர்களின் இயக்கமாகவே அதை நடத்தாமல், தொண்டர்களுக்காகவே ஏற்றப்பட்ட சட்டங்களை காற்றில் பறக்கவிட்டு, இந்த இயக்கம் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட இல்லாத எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை இந்த இயக்கத்தால் இனி வெற்றிகளை காணவும் முடியாது. இந்த இயக்கம் அழிவதற்கு, அழிவு பாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அழைத்து சென்றிருக்கிறார். வந்து ஏடிஎம்கே டிஎம்கேல இன்னமும் அப்பாவு போன்றவர்கள், குறிப்பாக ஆவுடையப்பன் போன்றவர்கள் இருக்காங்க. அவங்களோட எப்படி நீங்க, அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்களோட எப்படி நீங்க காம்படிட்டிவ் பண்ணி ஒர்க் பண்ண போறீங்க? எல்லோரோடும் சேர்ந்து ஒருங்கிணைந்து பணியாற்றுவதற்கு இன்றைய எல்லோரையும் சந்தித்திருக்கின்றேன். ஒருங்கிணைந்து பணியாற்றுவேன். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ்.